நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். இதுவரை நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் கடந்து செல்ல இருக்கிறோம். வருஷத்தினுடைய இறுதி பகுதிக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்திருக்கிறோம். ஆகவே நாங்கள் நாளிலே இந்த வசனத்தை நாங்கள் கவனமாக செய்து கொடுத்து நாங்கள் பார்ப்போம். நாங்கள் வாசிப்போம் 1 பேதுரு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்திற்காக வாசிப்போம். அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, நன்மைக்கு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதனாலே உங்களுடைய வார்த்தை கர்த்தாவே சுவாமி நாங்கள் ஆண்டவரே கேட்டு அதன்படி செய்கிறதுக்கு நீங்கள் கொடுக்கத்தக்கதாக நீங்கள் கிருபை செய்யும். அப்படி கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தினால் எங்கள் ஒருவரையும் மூடும் வசனத்துக்கு விரோதமாக பேசுகிற எல்லா எதிர்வல்லங்களை கற்றுக்கு இது மூலமாக்கும் என்னை மறைத்து உங்களை வெளிப்படுத்தி உங்களுடைய வார்த்தைகளை ஒருவரும் கேட்டு பலனடைய கற்று உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிபந்திக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நீ பிள்ளையானால் உன் தகப்பனை சந்தேகப்படாதே, அது பாவமாக மாறும். நல்ல கவனிங்க. நீ பிள்ளையானால் உன் தகப்பனை சந்தேகப்படாதே, அது பாவமாக மாறும் அப்படின்றதான ஒரு தலைப்பில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். நாங்கள் வாசித்த வசனம் என்ன வசனம்? திரும்ப வசனத்தை வாசிங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாங்கள் பார்க்கிற பொழுது எங்களை விசாரிக்கக்கூடியவர். அப்ப விசாரிக்கக்கூடியது சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அவரிடத்துல என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எங்க மேல அளவு கடந்ததான கரிசனை உள்ளவராக, அளவு கடந்த அன்பு நிறைந்தவராக, எங்க மேல நிறைய அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தகப்பனை போன்ற குணாதிசயம் உள்ள தெய்வம். அப்ப ஆனபடினால அந்த தகப்பனை போல குணாதிசயம் உள்ள தேவன் தான் இயேசு கிறிஸ்து என்பதற்கு அடையாளமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில சீசர்களோடு கூட உலாவி திரிகிற பொழுது அந்த ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை எவ்வாறு பார்க்க வேண்டும் என்றதான ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை அவர் என்ன பண்ணிருக்காரு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போயிருக்கிறார். நாங்கள் மத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்புகிற பொழுது மத்தேயு 6ஆம் அதிகாரம், மத்தேயு நீங்க 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிற நேரம் நல்லா கவனிப்பீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9ஆம் வசனம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரம மண்டலங்களில் இருக்கிற எங்க பிதாவே. நல்லா கவனிங்க. நாங்க ஜெபம் பண்ணுகிறதற்கு முன்பதாக, அதாவது நாங்க வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாக, எங்களுடைய தேவையை குறித்து கேட்பதற்கு முன்பதாக நாம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவது ஆண்டவரை குறித்த ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவு நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா அவர் நமக்கு பிதாவாக இருக்கிறார். அவர் பிதான்னு சொன்னா அவர் நமக்கு யாராக இருக்கிறார்? தகப்பனாக இருக்கிறார். அப்ப தகப்பனாக இருக்கிறவர் இடத்துலதான் எங்களை கேட்கும்படி சொல்லுகிறார்கள். நாங்கள் ஜெபிக்கிற பொழுது எப்படி ஜெபிக்க சொல்றாருன்னா பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அப்ப இங்கேயும் எங்களுடைய சரீர பிரகாரமான தகப்பன்மார் இருக்கிறாங்க, உலகத்தில் இருக்கிறாங்க. ஆனா சரீர பிரகாரமான தகப்பன்மார்கள் சரியான அக்கறையை, சரியான கரிசனையை, சரியான பாசத்தை, சரியான அன்பை தங்களுடைய பிள்ளைகளுக்கு செலுத்துவதற்கு ஒருவேளை அவர்கள் தவறிவிடலாம். ஆனால் பரமண்டலங்களில் இருக்கக்கூடியதான இந்த வானத்தையும் பூமியையும் படைத்து உண்டாக்கினதான, எங்களையும் உண்டாக்கி இந்த உலகத்தில் வாழ வைக்கிறதான அந்த தேவாதி தேவன் நமக்கு தகப்பனாக தன்னை அறிமுகப்படுத்துகிற பொழுது அவர் ஒருபோதும் இந்த மாதிரி நிலையிலிருந்து ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார், விட்டு அவர் விலகுவது இல்லை. அப்ப அந்த தகப்பனை குறித்த ஒரு அறிவை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு யாராக இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பிதாவாக அல்லது தகப்பனாக இருக்கிறார். ஆகவே தகப்பனிடத்துல நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா உங்களுடைய தேவைகளை நீங்க கேட்டு நீங்க அவரிடத்துல என்ன செய்யலாம், நீங்க வேண்டுதல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மிக அருமையாக இந்த பதிலை சொல்லிட்டு அப்படியே அவர் பேசிக்கொண்டு வருகிற பொழுது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 25வது வசனத்துக்கு வருகிறார். 25வது வசனத்தில் என்ன சொல்றாங்க வசனம் பார்த்து பாருங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்க சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்ல கவனிங்க. இங்கே அவர் சொல்லும் பொழுது ஆகையால், அப்ப அந்த ஆகையால் என்ற வார்த்தைக்கு முன்பதாக நிறைய காரியங்களை ஜெபம் பண்ணும் விதமெல்லாம் பேசி கொடுத்துட்டு எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு உபவாசத்தை குறித்து கற்றுக் கொடுத்துட்டு கடைசியாக வருகிற பொழுது 2 எஜமான்களுக்கு உங்களால் என்ன செய்யறது, ஊழியர் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி 2 காரியங்களை எங்களுக்கு காண்பிக்கிறார். அப்ப 2 எஜமான்கள் சொல்லுகிற பொழுது தானே, அப்ப அதாவது என்னது
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சரிதானே 1 யோவான் புத்தகத்தில் நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். எப்படி 1 யோவான் புத்தகத்தில் நீங்கள் அநேகமாக நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் பார்க்குற பொழுது உலகத்தில் உள்ளவைகளிலும் நீங்கள் என்ன செய்யாதீங்க, அன்பு கூறாதீங்க. வசனம் எடுத்து வாசிங்க. யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் அப்பாவின் அன்பு கிடைக்காது. அப்பனா யாரு? நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு என்ன செய்யாது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு கிடைக்காம போயிடும். உலகத்தில் உள்ளவைகளையும் அன்பு கூறுகிறவன். ஏன்னா உலகத்துல அன்பு கூறுகிறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன்கிட்ட சில விஷயங்கள் இருக்கும். எப்படி? அவனுக்கு மாம்சத்துல இச்சைகள் ஏற்படும், அதாவது சரீரத்தினுடைய இச்சைகள் ஏற்படும். 16வது வசனம். அதே மாதிரி கண்கள் பார்வையால ஈர்க்கப்படுகிற இச்சைகள் அவனுடைய வாழ்க்கையில வரும். அதுக்கப்புறம் அவனுடைய ஜீவனம், அவனுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு பெருமை அவனுடைய வாழ்க்கை என்ன வந்துடும். அப்ப இப்படி எல்லாம் வருகிற பொழுது என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா சாரி அந்த காரியத்தை குறித்து என்ன அவர் விளங்கப்படுத்த அப்படின்னு சொன்னா, இது உங்க அப்பாவினால் உண்டானது அல்ல, இதெல்லாம் உலகத்தினால உண்டாக்கப்பட்டது. அப்பாவாகிய பிதாவாகிய தேவனால உண்டாக்குனது இல்லை. இதெல்லாம் இது உலகத்துல உண்டாகுன ஒரு காரியம். ஆகவே இது என்னால் உண்டானது. அப்ப முதல் இது உலகத்துல ஏதேன் தோட்டத்துல ஆரம்பிக்கிற ஒரு பகுதி. சரிதானே? ஏவாள் போய் அங்க பிசாசுக்கு செவி கொடுத்த பொழுது பிசாசானவன் தான் இந்த காரியத்தை உண்டாக்கி கொடுத்தாங்க. அப்ப ஆகவே தேவன் அதை என்ன செய்யவில்லை, உண்டாக்கவில்லை. சரிதானே? அப்ப 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யாதீங்க. இப்ப நிறைய பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில சரீரம் ஆசைப்படுகிறது எல்லாம் செய்யறதுக்கு நாங்க எங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிற போது நாங்க எங்க அப்பா அம்மாகிய பிதாவுடைய அன்பு நம்ம என்ன பண்ணிடுவோம், இழந்து போயிடுவோம். இந்த உலகத்தில் இருக்கிறதான சரிதானே மற்றவர்களுடைய வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கையை வாழக்கூடிய மற்ற இன மக்களை நாங்க பார்க்கிற பொழுது அவங்க மிகவும் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வாங்க. வித்தியாசமான கோணங்கள் எல்லாம் அவங்களோட வாழ்க்கை போயிட்டு இருக்கும். சரிதானே? பெருசா சந்தோஷப்பட்டு கழி கூர்ந்துட்டு இருக்கிற ஜனங்கள் மாதிரி கண்ணுக்கு தெரியும். அந்த கண்களால் பார்க்கிற பார்வை மூலமாக நாங்கள் என்ன பண்ணிடுவோம்னா இந்த பொல்லாத மனுஷர்களை குறித்து பொறாமை கொண்டு அவர்களோட நாமளும் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி அவங்களை கூட நாமளும் வரணும்னு சில விஷயங்கள் எல்லாம் தீர்மானம் பண்ணி என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் நம்மளுடைய யோசனை எல்லாம் போயிட்டு இருக்கும். அப்ப இது கண்களால் ஏற்படுகிறதான இச்சை. இந்த இச்சை எனக்குள்ள வருகிற போது என்னை இந்த உலகத்துக்கு அனுப்பி என்னை கொண்டு பெரிய பெரிய காரியெல்லாம் செய்யணும்னு தீர்மானிச்சு எங்க அப்பா பிதாவாகிய தேவனுடைய அன்பனை என்ன செஞ்சிருவேன், இழந்து போயிடுவேன். சானே அது மட்டும் இல்லாம என்னுடைய வாழ்க்கையில இந்த உலகத்துக்கு மற்ற மக்களை போன்ற ஆடம்பரமான ஜீவியம், உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான நல்ல விலை உயர்ந்த வஸ்திரங்கள் எல்லாம் உடுத்திக்கிட்டு ஆபரணங்கள் எல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு பெண் என்ன செய்யும் அப்படின்னா வீட்டுக்குள்ளே தன்னுடைய சகோதரிகளை கூட பெருமையா நிற்கும். பெருமை தலைக்கு மேல என்ன செய்யும், அடைஞ்சிடும். அப்புறம் நீ உனக்கு இப்படி ஆடம்பரமான வாழ்க்கையில வருகிற பொழுது நீ பெருமை உள்ளவனா இருப்ப. ஆகவே ஆண்டவர் எதுக்குமே எதுக்க மாட்டார். எதுக்கு எதிர்ப்பாருன்னா பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன பண்ணுவாராம், எதிர்த்து நிற்பாராம். அப்ப நீங்க பிதாவுடைய அன்பை இழந்துருவீங்க. அதுபோல பிதாவுடைய எதிர்ப்பையும் நீங்க என்ன செஞ்சிருவீங்க, சம்பாரிச்சு கொள்ளுவீங்க. ஆனபடினால நீங்க 2 எஜமானுக்கு ஊழியம் செஞ்சிடாதீங்க. ஒன்னு உலகத்தை விட்டுட்டு என்ன பின்பற்றுங்க, இல்லைன்னா உலகத்தை மட்டும் நீங்க என்ன செஞ்சுக்கங்க, நீங்க பின்பற்றி போங்க. அப்ப என்ன பின்பற்ற நினைக்கிற நீங்க உலகத்தில் உள்ளவைகளையும் அன்பு கொடுத்து என்ன வேலை செய்ய வராது. அப்ப அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாங்க. ஆகையால் இந்த உலகத்தின் மேல அன்பு கூறுகிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய கவலையோட இருப்பாங்க. எப்படி? ஒருத்தனை கொப்பி அடிப்பாங்க. ஒரு குலத்தில் ஒருத்தனை கொப்பி அடிப்பாங்க. ஒரு பெண் இன்னொரு பெண்ணை கொப்பி அடிக்கும். ஒரு ஆண் இன்னொரு ஆணை கொப்பி அடிப்பாங்க. அப்படின்னு கேட்டா நானும் இந்த மாதிரி பெரிய லெவலில் சம்பாரிச்சு பெரிய லெவலில் வாழ்க்கை கூட கோபுரமெல்லாம் கட்டி நான் வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொல்ற நினைப்புல போகும்போது ஒவ்வொரு நாளும் அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம், பணத்தில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்துட்டாலும் அதை குறித்து ஒரு மிகப்பெரிய கவலை, இனிங்கிற ஒரு வேதனை, இதெல்லாம் அவன் வாழ்க்கையை என்ன செய்ய துவங்கிடும், சூழ்ந்து கொள்ள துவங்கிடும். இப்படிதான் சூழ்ந்து கொள்ள துவங்கி இதுலேயே கவலைப்பட்டு கொண்டே இருப்பாங்க. அப்ப இவன் கவலைப்படுறது மட்டும் இல்லாமல் நேரத்தையும் காலத்தையும் கர்த்தருக்கு சிறிதளவும் கொடுக்காம என்ன பண்றப்பா எங்க நேரம் எங்க நிற்பாங்க. அவங்க அந்த வேலை வேலை செய்யணும், வேலை செஞ்சாதான் சாப்பிடலாம், வேலை செஞ்சாதான் சாப்பிடலாம், வேலை செஞ்சாதான் உடுத்தலாம், வேலை செஞ்சாதான் நாங்கள் நல்லா இருக்கலாம் அப்படின்ற ஒரு 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 புதிய போதனையை மக்கள் மத்தியில் கொண்டு வந்துருவாங்க. நல்லா பண்ணி இந்த போதனைகளை கொண்டு வருகிற பொழுது அப்ப தேவனுடைய போதனை என்ன செய்யப்பட்டுரும், எடுபட்டு போயிடும். தேவனுடைய போதனை எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுடைய அப்பா
யார் அப்படின்றத நீங்க சரியா புரிஞ்சு கொண்டீங்கன்னா பிள்ளைக்கு வந்து அப்பா என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி அவர் விருப்பம் கொள்றாரோ அத்தனை காரியத்தை உங்களுக்கு அவர் செய்வார் தானே. அப்ப நீங்க அதற்கான நல்ல வேலைகளை நீங்க செய்ய வேண்டும். எப்படின்னு செய்ய அப்படின்னா, நீங்க இப்ப சாதாரண வந்து சபை கூடி வருகிற நாளையெல்லாம் நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, நீங்க வேலைக்கு விட்டுறக்கூடாது இல்லையா. நீங்க எபிரேயர் புத்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் என்ன பண்ணிடாதீங்க, விட்டு விடாதீங்க. வசந்த வாசிங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல், நாம விட்டு விடக்கூடாது. நான் ஏன் விட்டு விடக்கூடாது அப்படின்னா, நமக்கு தெரியும் பிதாவுடைய அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னு. அந்த பிதாவுடைய அன்பு எப்படிப்பட்டது அப்படின்றது பார்க்குற நேரம் நம்ம எல்லாரும் அக்கிரமம் செஞ்சு பாவம் செஞ்சு அநியாயம் செஞ்சு அநியாயக்காரர்களாக செத்து போய் கிடந்திருக்கிறோம் வாழ்க்கையில. சாரே உண்மையாவே நம்ம நிலைமையில அப்படி செத்து போன நிலைமை. எங்களுக்கு எந்த விதமான என்ன சொல்றது வந்து மரியாதை கூட எங்களுக்கு தெரியாது. அவ்வளவு தூரம் ஏன்னா பாவம் செய்யறவனுக்கு வந்து மரியாதையில எதிர்பார்க்க மாட்டாங்க. சரி, அப்ப என்ன சொல்றது, கண்மூடித்தனமான ரீதியில போய் பாவம் செஞ்சுட்டு இருப்பாங்க. சரி, ஒரு 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 கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அந்த கணவனுக்கு பயப்படுற பயம் இருக்காது. சரி, அவ மனைவிக்கு உண்மையா இருக்கணும் என்ன இருக்காது. இப்படியான ரீதியிலாம் அவங்க பயங்கரமா பாதுகாப்பிருப்பாங்க. இந்த மாதிரியான பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் மறைச்சு போயிட்டு கிடந்த எங்களுடைய வாழ்க்கையை பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சார் நானே அதை அப்படியே வச்சுக்கிட்டு நீங்க வாசிங்க. எபிரேயர் புத்தகம் 2ஆம் நீங்க வாசிங்க. எபேசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது பாருங்க, 2ஆம் அதிகாரம் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்து வாசிங்க. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மை முன்னாடி வாசிங்க. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். அப்ப பாருங்க, மாம்சம் இச்சிக்குது, மனசு இச்சிக்குது, நம்ம மனசு விரும்புகிறபடி எல்லாம் செஞ்சுட்டு போயிட்டு இருக்கிறோம். இப்படிலாம் பண்ணி என்ன பண்றோம் அப்படின்னா கோபாக்கினை, தேவனுடைய கோபம் நம்ம மேல வந்து நம்மளெல்லாம் அழிக்கணும், நம்மளாம் ஒண்ணுமெல்லாம் ஆக்கிடணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கோபத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருந்த மக்கள் கூட்டம் நம்ம. ஆனா தேவனும் இரக்கத்திலே வாசிங்க. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராகி நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மற்றவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். பாவம் மறைச்சு போய் கிடந்தவங்களை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்திருக்கிறார். அப்ப அந்த அப்பா விட்டு அன்புங்கிறது வந்து சாதாரண அன்பு கிடையாது. அவ்வளவு பெரிய அன்பு நிறைந்த தெய்வம். என் மேல உங்க மேல வச்சுக்கிற அன்பின் நிமித்தம் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உலக ரட்சகரை நமக்காக பலி செலுத்தி இருக்கிறார், வெட்டி பலி கொடுத்திருக்கிறார். அந்த அளவுக்கு நம்மளை நேசிச்சிருக்கிறார். அப்ப நம்மளை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா நம்ம எப்படிப்பட்ட அப்பா பயங்கரமான பொய் பித்தலாட்டை ஏமாத்து வேலை சாரி விபச்சாரம் வேசித்தனம் எல்லா விதமான குறும்புகளையும் துணிகரமாக செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பயங்கரமான ஆட்கள் நம்மளால. இதை பார்த்தாலே ஒருவேளை நம்மளை பத்தி நம்ம நினைச்சா நமக்கு அறிவு இருப்பாரு. இப்ப நினைக்கும் போது நம்மளையும் ஆண்டு கொண்டு குறைச்சிக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது, என்னையா கொண்டு குறைச்சிக்கிறாரு நினைக்கும் போது நான் யோசிப்பேன், ஆண்டுடைய அன்பு எவ்வளவு பெரிய அன்பு அப்படின்னு. என்ன நேசித்தனுடைய அந்த நேசத்தினுடைய அடையாளத்துக்கு தன் மகனையே பழி செலுத்தி இருக்கிறார். அவர் தன் மகனை பரிசுத்தரை பழி செலுத்தும் அளவுக்கு அவருடைய நேசம் என்னிலையும் இருக்கிற உங்களிலையும் தான் இருந்திருக்கு. ஆனால் சொல்லுவார், இவரை நேசக்குமார், இவர் நான் பிரியமா இருக்கிறேன் அப்படிம்பார். வானம் திறக்கப்படும் இல்லையா, திறக்கப்பட்டோம்னா வானத்திலிருந்து சத்தம் ஒன்று வரும், இவரை நேசக்குமார், இவர் நான் பிரியமா இருக்கிறேன்னு சொல்லுவார். ஆனா பிரியமா இருக்கிறேன்னு சொன்னவர் யாரு மேல அதிக பிரியத்தை வச்சிருக்கிறார் அப்படின்னா, இந்த அக்கிரமத்தை செஞ்சுக்கிட்டு பாவம் செஞ்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் தேவனுக்கு பிரியமில்லாத அட்டூழியங்களுக்கு துணிகரமா செஞ்சுட்டு இருக்கிறவங்க எங்க மேலதான் அந்த பெரிய அன்பை அதிகமா வச்சுக்கிறார். அந்த அன்புக்கு அடையாளம் தன் மகனையே பலியாக என்ன செஞ்சார், செலுத்தினார். அதான் அப்பாவுடைய அந்த அன்பு, விசேஷித்த அன்பு. அப்ப அந்த அப்பாவை பத்தி நம்ம அறிஞ்சிருக்க வேண்டும். சரி, அந்த அப்பா எங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார், பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டார். அப்ப பாவம் நம்ம என்ன பண்ணக்கூடாது. எபிரேயர் புத்தகத்துல 10ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன வச்சோம், அந்த பாவம் நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா வாசிங்க. சபை கூடுதல் சிலர் விட்டு போல, சபை கூடி வருதலை சிலர் விட்டு வைக்கிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவுள். அப்ப நல்லா கவனிங்க, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுறாங்க. எதுக்கு சிலர் விட்டுறாங்க, அவங்கள வந்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அன்பு இருக்கு தானே. கண்கள், அதாவது உலகத்துல கண்கள் நீச்ச ஜீவனத்தின் பெருமை எல்லாம் அவங்க இருக்கிற அப்படின்னால
இவங்க பலதரப்பட்ட கவலையில உட்கார்ந்து அப்படின்னா என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன செஞ்சாகணும். இப்ப மாச கடைசி சரியா மாசம் 10ஆம் தேதி 12ஆம் தேதி வந்துருச்சுன்னா உடனே நம்ம வீட்டு வாசல ஒருத்த கடைக்காரன் வந்து நிற்பா, அவனுக்கு கடை கொடுக்கணுமே அப்படின்ற ஒரு பயம். அதை குறித்து கவலை வரும்போது இவன் ஞாயிற்றுக்கிழமையிலே வேலை கிடைச்சா போய் சேர்ந்துருவான், வேலைக்கு சேர்ந்துருவான். சபை கூடி வர்றதுக்கு விட மாட்டாங்க, சபை கூடி வர முடியாது. ஏன் பிரச்சனைகள் தலைகளா நிற்கும். அப்ப இந்த மாதிரியான சூழ்நிலை நீ என்ன செய்யலாம், சபை கொடுத்த ஒரு பங்கு நினைக்க கூடாது, விட்டுவிடக் கூடாது. விட்டுவிட்டால் பாவம். சபை கூடி வர்றதை விட்டுட்டீங்கன்னா நீ பாவம் செஞ்சிட்டு இருக்க. அதனால ஒருத்தர் என்ன செய்ய, நீ புத்தி சொல்லு. ஏன் எதுக்கு சொல்லணுமா? வாசிங்க. நாளானது கர்த்தருடைய நாளானது, கர்த்தர் வரப்போகிற நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்கள். பூமி எதிர்த்து வருதா, ஏற்பட்டிருக்குதா, வந்துருக்கு. யுத்தங்கள் நடந்து முடிஞ்சிருச்சா, நடந்துட்டு இருக்குதா, அடையாளம் கண்டுட்டீங்களா? ரைட். நீ நாளானது வரப்போற நாட்கள் சீக்கிரமா இருக்கிறது நீங்க அடையாளமா பூர்வ பாக்குறீங்க. பஞ்சங்கள் வந்துச்சா, வருகிறதா? பஞ்சம் வருது. கொள்ளை நோய்கள் வந்துச்சா, கொரோனா வந்து பேச்சா, மீண்டும் வரும். அப்ப நல்லா கவனிங்க, இதெல்லாம் வருதா? அப்ப யோசிக்கிறீங்க. நீங்க நாளானதை பார்த்துட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் அதி சீக்கிரம் என்ன செய்ய போறார், வந்து வரப்போகிறார். வாசிங்க. நாளானது சமீபமா இருக்கிறது கண்டு சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்லுங்க. கணவனுக்கு மனைவி புத்தி சொல்லுங்க, மனைவிக்கு கணவன் புத்தி சொல்லுங்க. வீட்டுக்குள்ளேயே நீங்க ஒருத்தருக்கு புத்தி சொல்லி ஒவ்வொருத்தரையும் தேவ சபையில கூடி வருகிற சபை கூடுதலில ஒவ்வொருவரையும் கலந்து கொள்ளும்படியான ஒரு மிகப்பெரிய வழிகாட்டல்களாக நீங்க வழிகாட்டிகளாக நீங்க கட்டாயம் இருக்க வேண்டும். அதை நீங்க செய்ய வேண்டும். நீங்க சபை கூடி வரதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தேவனுக்கு உங்களை நேசிச்ச உங்க அப்பாவுக்கு எதிராக மிகப்பெரிய பாவத்தை பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதான் சொல்ல வந்து நீங்க என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காக என்னத்தை கொடுப்போம் என்று உங்கள் சரத்துக்காக நீங்க என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. இதே எல்லாம் உங்களுக்கு தேவை என்பது உங்கள் பரமபிதா என்ன பண்ணிட்டு இருக்கிறார், அறிந்து வச்சிருக்கிறார். அதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாகவே தருவார். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை நாட்கள் தவிர சரிதானே, சபைக்கு எப்ப எல்லாம் கூடி வருதுன்றது நீங்க பாக்குறீங்களோ அப்ப எல்லாம் நீங்க சபை கூடி வந்து சபையில கர்த்தருடைய நாமத்தை நீங்க என்ன செய்ய வேணும், நீங்க தொழுது கொள்ள வேண்டும், நீங்க ஆராதிக்க வேண்டும். அவருக்கான நீங்க டைம் முழுசா என்ன செஞ்சாகணும், நீங்க கொடுக்க வேண்டும். இதை நீங்க கொடுக்கும் போதுதான் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கேட்காமலேயே உங்களுடைய காரியங்கள் உங்களுக்கு என்ன செய்வாங்க, சந்திப்பா. சதானே நீங்க உபாகம புத்தகத்துல நீங்க 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. உபாகம புத்தகம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகி கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. நல்ல கவனிங்க. ஒரு மனிதன், அதாவது ஒரு நபர், அதான் சொன்னேன் உங்களுக்கு வந்து நான், கடவுள் எப்படிப்பட்ட ஒரு நபராக இருப்பார். ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு மனித ஒரு நபராக இருக்கக்கூடியவர் தான் கடவுள். அவர் உங்களை எப்படி சுமந்து வந்தாராம், ஒரு பிள்ளைய வந்து ஒரு தகப்பன் சுமந்து எப்படி சுமப்பான, பிள்ளைய வந்து என்னைக்குமே தகப்பன்மார் பிள்ளைய சுமக்கும் போது தோல்ல சுமந்துட்டு போவாங்க. தாய்மார் எங்க சுமப்பாங்க, இடுப்புல சுமந்துட்டு போவாங்க. தகப்பன போய் தோல்ல சுமந்துட்டு போவார். சாரி, அப்படி சுமக்கிறது போல, சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர், உங்கள் பிதாவாகிய கர்த்தர், உங்கள் தகப்பனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. அப்ப உங்களை எப்படிலாம் சுமந்து கொண்டு வந்திருக்கிறார்ன்றதை நீங்க உணர வேண்டும். அப்படி சுமந்து கொண்டு வந்ததை கண்டீங்கன்னா அப்ப நீங்க யாருக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கணும், உங்களை சுமந்துட்டு வந்த உங்க தகப்பனுக்கு எப்பயுமே நீங்க நன்றி உள்ள இருதயம் உள்ளவங்க என்ன செய்யணும், நீங்க இருக்க வேண்டும். அப்ப ஏன் அவர் தோல்ல சுமக்கிறார் அப்படின்னா, தோல்ல சுமக்கக்கூடிய ஒரு தகப்பன் ஏன் தன் பிள்ளை சுமக்கிறார் அப்படின்னா அந்த அளவுக்கு தன் பிள்ளைய வந்து என்ன பண்றார் அப்படின்னா அவர் அந்த அளவுக்கு நேசிக்கிறார்ன்றது தான் அடையாளம். அவ்வளவு நேசிக்கிறார் அவர், தன் தோல்ல சுமந்துக்கிட்டு போறார். சாரி, அவ்வளவு நேசிக்கிறதுக்கு ஒரு அடையாளத்தை தான் அவங்க வெளிப்படுத்தி காண்பிக்கிறாங்க. சாரி, நல்ல கவனி. இது வரைக்கும் அப்படின்னா இப்ப கிட்டத்தட்ட நம்ம எத்தனை வயசுல இருக்கிறோம், இப்ப இத்தனை வயது வரைக்கும் நடத்திட்டு வந்துக்கிறார். இடையில விட்டு போறதுக்கா இல்லை, இனிமேலும் என்ன பண்ணுவார், அவர் நடத்துவார், தாங்குவார், எங்களை தப்பு வைப்பார். சாணி, அப்ப அவர் எப்படி நாங்கள் நடத்துவார் பார்த்தீங்கன்னா, சாணி ஏசாயா புத்தகம் 46ஆம் அதிகாரத்தில் நீங்க திருப்புகிற பொழுது ஏசாயா 46ஆம் அதிகாரத்துல அவர் எப்படி எங்களை எல்லாம் தாங்கினாரு. தகப்பொழுது தோல்ல சுமந்து கொண்டு போனது சுமந்து வந்தாரு, இவ்வளவு கால வரைக்கும் உங்களை கொண்டு சேர்த்துட்டாரு. ஆனா அவருடைய கரிசனை எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா யாக்கோபு புத்தகம் ஏசாயா புத்தகம் 46ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் நிதியாகிய ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்க. தாயின் வயிற்றில்
தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி. அப்ப தாயின் வயிற்றுல, தாயின் கற்பத்துல ஒரு பிள்ளை தோன்றுகிறதற்கு முன்பதாகவே அந்த கருவையே ஆண்டவர் தன்னுடைய கைகளிலே தாங்கி இருக்கிறதாக சொல்றார், ஏந்தி இருக்கிறதாக சொல்றார். ஏந்துனா இந்த கருவை ஏந்து. நாங்க வளர வளர சரியான என்ன சொல்றது, திமிரும் சரியான அகங்காரங்களும் அநியாயங்களும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். வளர்ந்த பிறகு எங்களுக்கு இருக்கிறதான சில காரியம்லாம் நான் என்னத்தை வேணும்னு சொல்லிட்டு போ, நான் சரிதான் செஞ்சுட்டு இருப்பேங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை நம்ம பண்ணிட்டே இருப்போம். சரிதானே? அப்ப இது எல்லாம் அவனுடைய பார்வையில தெரியும். யாரெல்லாம் இந்த உலகத்தினுடைய கோலையில் இருக்கிறான், யாரெல்லாம் இந்த கண்களின் நிச்சயில ஓடிட்டு இருக்கிறான், யாரெல்லாம் இந்த ஜீவனத்துக்கு பெருமையை கையில் பிடிச்சிட்டு ஓடிட்டு இருக்கிறான். இப்பெல்லாம் செஞ்சுக்கிட்டே கடவுளையும் ஆராதிக்கிறேன்ற ஒரு டபுள் கேம் ஆடிட்டு இருக்கிறான் இன்னைக்கு உலகத்தில். டபுள் கேம். உலகத்து மேலே இனிலங்கிறான். அப்படி பல்லத்தரப்பட்ட எண்ணங்களை வளர்த்துட்டு இருப்பான். ஆனால் கத்தனையும் ஆராதிக்கிறங்கிற ரீதியில பொய்யை நினைஞ்சிட்டு இருப்பான் ஒரு பக்கத்தால சொல்லிட்டு இருப்பான். இதான் மனிதனுடைய செயல்பாடுகள். தானே? அப்ப அந்த தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் ஒன்று நான் ஏந்தி வாசிங்க. தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியான முதல் உங்களை தாங்கினேன். அப்ப சாதாரணமான தேவனுடைய வேலை கிடையாது. இன்னைக்கு நிறைய பேருடைய பாருங்க இந்த மாதிரி ஆணுடைய திட்டம் எப்படி யாக்கோபின் சந்ததி, இஸ்ரவேலின் சந்ததின்னு சொல்லப்படுகிறதான இந்த சந்ததிகள் சொல்லப்படும் இவருடைய பிள்ளைகள். இந்த பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி யார் மேலாம் தேவன் கரிசனை உள்ளவர்கள் இருக்கிறாரோ அவங்களுடைய அந்த பிள்ளைகள் உயிர் வாழக்கூடிய உருவாக்கக்கூடிய அந்த கற்பத்திலிருந்து எந்த சாத்தானாலையும் அந்த கருவை கூட என்ன செய்ய முடியாது, கலைக்க முடியாது. சார், எந்த கருவையும் கலைக்க முடியாது. கலைக்கிறதுக்கு புல் ட்ரை பண்ணுவோம் நம்ம. ஆனா என்ன செய்யல? என்ன காரணம்? என்ன காரணத்தினால கலைக்க இயலாது? தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய சந்ததிகள், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி தேவன் அந்த பிள்ளை தாயின் கற்பத்துல தாயின் கருவுல உண்டாகிறதுக்கு முன்பதாகவே அதையெல்லாம் அவர் தன்னுடைய கையில ஏந்தி இருக்கிறத யாரால என்ன பண்ணாரு? நீங்க யோசிச்சு பாருங்க. நிறைய வீடுகளில் பார்த்து நிறைய பெண்கள் வாழ்க்கையில எத்தனையோ கற்பம் நின்று என்ன செஞ்சுட்டு இருக்கும், போயிட்டு உடஞ்சி ஓடிட்டே இருக்கும், பிள்ளைகளே இருக்காது. அதே அப்படிப்பட்ட தாய்மார்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சுட்டாங்கன்னா உடனே அந்த பிள்ளை என்ன செய்யும், நின்று அந்த பிள்ளை உடனடியாக உலகத்துக்கு சேர்ந்துடும். ஆச்சரியமா இருக்கும். எங்களோட வாழ்க்கை லைஃப்ல எல்லாம் நிறைய நாங்கள் அப்படி பார்த்துருக்கிறோம். சாரி, அப்ப ஆண்டவர் நம்மளை சும்மாலாம் என்ன செய்யல. அப்ப அங்க கற்பத்தில் ஏந்திக்கிறார். 36 முதல் எங்களை தாங்கி இருக்கிறார். இப்ப திரும்ப எங்களுக்கு ஒரு வாக்கு ஒன்று கொடுக்கிறார். என்ன வாக்கு கொடுக்கிறார்? வாசிங்க. என்ன கொடுக்கிறார்? உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நிறைவயது மட்டும் நான் உங்களை என்ன செய்வேன்? தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன். நான் சுமப்பேன். தப்பு வைப்பேன். அல்லேலூயா. அப்ப அப்பாவுடைய அன்புன்றது சாதாரண அன்பு இல்லை. இனிமேல் அதை நான் பண்ணுவேன், உங்களை வாழ்க்கையில செய்வேன். இப்ப நீங்க கவலைப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்க தேவையில்லாம கவலைப்பட்டுக்கிட்டு நீங்க சம்பாதிச்சு சொத்துக்கள் எல்லாம் சேர்த்து என்னமோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதனால நீங்க சொத்து சம்பாதிக்கிறதுனாலையும் உங்களுடைய இந்த ஆடம்பரமான வாழ்க்கைக்கு நீங்க ஓடுறது நிமித்தமாகவும் தேவ சபையில உங்க அப்பா பிள்ளைகளாகி உங்களை பார்க்க விரும்புறத நீங்க விரும்பாம உங்க அப்பா விட்டு நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? வேலை என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? கண்டவாக்கல ஓடிக்கிட்டு தெரியுறீங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை கூடி அப்பாவை பார்க்கறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை. உங்களை சுமந்து வந்தவரை பார்க்க விருப்பம் இல்லை. சுமப்பேன் உங்களுக்கு வாக்கு கொடுத்தவரை உங்களுக்கு பார்க்க விருப்பம் இல்லை. ஏந்துவேன் உங்களை தப்பு வைப்பேன் சுமப்பேன் சொன்னவரை நீங்க என்ன செய்ய விரும்ப மாட்டேங்கிறீங்க, பார்க்க விரும்ப மாட்டேங்கிறீங்க. நீங்க உங்க சொந்த வேலைகளுக்காக ஓடிடுறீங்க. ஆனா எல்லாம் ஓடிட்டு போயிட்டு இருப்பீங்க, எல்லாம் நீங்க சம்பாதிச்சுட்டு இருப்பீங்க. சானே என்ன நடக்கும்? ஆகாய் புத்தகம் 1ஆம் அதிகாரம் ஆகாய் இருக்குது. ஆகாய் எங்க இருக்கு? பைபிள் இருக்கு. சரி, ஆகாய புத்தகத்தில் எடுங்க. ஆகாய புத்தகத்தை நீங்க திருப்பும் பொழுது சரி 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன்.
எது நிமித்தம் என்றால் என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, இப்ப அப்பாவை பார்க்க பிள்ளைகளுக்கு விருப்பம் இல்லை. அப்ப அப்பா வந்து சபையில் உட்கார்ந்துருப்பார். அப்ப நீங்க பிள்ளைகள் வந்து அப்பாவுக்கு என்ன செய்யணும், அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைகளை நீங்க செலுத்த வேணும், கொடுக்க வேண்டிய கணத்தை நீங்க செலுத்த வேணும். சாணி நீங்க உங்க வீடுகள்ல இருந்து சமைச்சு தூக்கிட்டு வர வேணும். உங்க அப்பாவுக்கு நீங்க கொண்டு வேலை செய்யணும். நீங்க இதெல்லாம் உண்மை. ஒரு எங்க வாழ்க்கையில் எப்படி நாங்க எங்க அப்பாவை கனம் பண்ணுகிறோம். இதெல்லாம் நீங்க என்ன செய்யணும், நீங்க சம்பாதிக்கிற சொத்து பத்துல இருந்தெல்லாம் கத்திரிக்கை என்ன செய்ய காணிக்கைகளையும் இதெல்லாம் நீங்க கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இருக்கிறீங்க. அப்ப இதெல்லாம் கொண்டு வந்து தான் நீங்க கனம் பண்ண போறீங்க, கத்திரக்கு கனம் பண்ண போறீங்க. அப்படி கனம் பண்ணக்கூடிய நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்களுக்கு இருக்கிற கவலைகள், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், உங்களுக்கு இருக்கிற இந்த தேவையில்லாத ஓட்டத்தின் நிமித்தம் என்ன பண்றீங்கன்னு சொன்னா, அதிகமா வரும்னு நினைச்சிட்டு நீங்க என்ன செய்வீங்களா, ஓடி போயிட்டு வேலைக்கு போயிட்டு வேலை செஞ்சுட்டு உட்காந்துருப்பீங்க, சம்பாதிப்பீங்க. இதோ அதிகமாக வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது, நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். இது நிமித்தம் என்றால் என் வீடு பாழா கிடக்குது. ஏன் சபை, என்னுடைய சபை மக்கள் இருக்கக்கூடிய இடமெல்லாம் பாழா கிடக்குது. அங்க ஒருத்தரையும் காண சபையில். ஆனா நீ எல்லாம் அவங்க வீடை கட்டணுங்கிற கவனம் என்ன பண்ணிட்டு இருக்க, ஓடி நினைச்சிட்டு இருக்க, செயல்பட்டு கொண்டு இருக்கிற. ஆனப்படினாலதான் நான் அதை என்ன செய்யறேன், ஊதி போடுகிறேன். சானே அப்ப ஊதி போடுகிறேன், அவனவன் தந்தன் வீட்டிற்கு ஓடி போகவில்லை, இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப சேனைகளின் கர்த்தர் சொன்னா வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி சகல சர்வ சேனைகளையும் ஆட்சி செய்யக்கூடிய சர்வ வல்லமை பொருந்தின தேவன் சொல்லுகிறார். அப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா, நீங்க சரியானதை செய்யாத பட்சத்துல அவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், உன்னை இப்படிலாம் ஏந்திக்கிறேன், உன்னை தாங்கி இருக்கிறேன். அப்ப அதே மாதிரி நான் ஏந்தினேன், என்ன செஞ்சேன், மறுபடியும் நான் உங்களை என்ன செய்வேன், நான் உங்களை தாங்குவேன், உங்களை தப்பு வைப்பேன், உங்களை சுமப்பேன்னு சொல்லி வாக்கும் கொடுத்திருக்கிறார். நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்கன்னு சொல்ற. ஆனா நாம என்ன பண்றோம், இந்த காரியத்தை விட்டுட்டு நம்ம விருப்பத்தை செஞ்சு போகும்போது ஆண்டவர் அதை வித்தியாசமான ரீதியில ஊதி போட்டுருவார். ஊதி போடுகிற பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம சம்பாதிச்சதுல எங்க என்ன நடந்துச்சு, இது உலகத்துல உள்ளவன் என்ன செய்வான் அப்படின்னா, உலகத்தை மட்டும்தான் அன்பு கூறுவான். அதனால அவன் சம்பாதிச்சு பெரிய பெரிய லெவலில் போயிட்டிருப்பான். உலகத்தில் மட்டும் அன்பு கொடுத்துருப்பான். உலகத்திலும் தேவனிடத்தில் அன்பு வைக்க முடியாது ஒரு மனுஷனுக்கு. ஒன்று நீ உலகத்தில் அன்புனா உலகத்தில் அன்பு கூறு. உலகத்தில் அன்பு கூர்ந்து அதெல்லாம் பண்ணிருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் கிடையாது. அவன் நித்திய ஜீவன் இழந்து போயிடுவான். அவன் செத்து நரகத்துக்கு என்ன செஞ்சிருவான், போயிடுவான். அது அவனுக்கு உண்டான தீர்ப்பு. இதை இயேசு கிறிஸ்துவை உன் பிதாவாக ஏற்றுக்கொள்கிற பொழுது, உன் தகப்பனாக ஏற்றுக்கொள்கிற பொழுது உனக்கு நித்திய ஜீவன் உண்டு. உன்னுடைய வாழ்க்கை வித்தியாசமான நிலைமையில கர்த்தர் கொண்டு போய் சேர்ப்பார். அப்ப நீ எங்க உன்னுடைய பொக்கிஷங்களை சேர்க்கிற, இதான் கர்த்தர் கேட்கிற. அப்ப உன்னுடைய வேலையை நீ என்ன பண்ற அப்படின்னா, உன்னுடைய வேலையை நீ அதிலேயே ஓடிட்டு இருப்பேன்னு சொன்னா, நீ கர்த்தருடைய சபையில எல்லாம் கூடி ஆராதிக்கிறதுக்கு ஒரு டைமிங் உங்களுக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. அப்படினால நாங்கள் எப்பொழுதுமே கர்த்தருடைய கரிசனை நாங்கள் உணர வேண்டும். அப்ப நல்லா கவனிங்க. ஏன் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா, நீ சாப்பாட்டுக்காகவும் உடுத்துறதுக்காகவும் நீ கவலைப்படாத. கவலைப்படுறோன்னு என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம இந்த உலகத்துல தாயின் கருவில அந்த தோன்றதுக்கு முன்பதாகவே ஏந்தி சாரி தாங்கி நடத்தின அந்த தெய்வத்தை நம்ம என்ன பண்றது, உன்னதமான தெய்வத்தின் மேல நமக்கு சந்தேகம் ஏற்பட்டுரும். கவலைப்பட்டோம்னாலே அதுக்கு என்ன அர்த்தமா மாறிடும், சந்தேகப்பட்டுருவோம். பிள்ளைகள் யார் மேல சந்தேகப்பட்டுருக்கு, வீட்டில் உள்ள பிள்ளைகள் அப்பா மேல சந்தேகப்பட்டா எப்படி இருக்கும், அப்பா எனக்கு சாப்பா கொண்டு வருவாரா, சமைச்சிட்டு வருவாரா, என்னை தூக்குவாரா, நீ பார்ப்பாரா, இப்படின்ற ஒரு நிலைப்பாடோட ஒரு கேள்வியோட பிள்ளைங்க பார்க்கறதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த பிள்ளைகள் தகப்பன் என்ன பண்றாங்க, சந்தேகப்படுறாங்க. நம்ம உருவாக்கின கர்த்தரை நாம சந்தேகப்பட முடியாது. ஏனென்றால் அவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் உடையவர். சொல்லுங்க அல்லேலூயா. சகல அதிகாரம், இயற்கையின் மீது அதிகாரம் கொண்ட தெய்வம். அப்ப எங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் எங்களுக்கு கவலைப்பட்ட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, சானே தேவனுடைய ஞானத்தையே நம்ம சந்தேகப்படுவோம். சானே அது மட்டும் இல்லாம சானே அவரால் என்ன செய்ய முடியும்ன்ற ஒரு கேள்வியோடு நம்ம அவரை சந்தேகப்படலாம் மாறிடுவோம். ரெண்டாவது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா சானே அவருடைய அன்பை, அந்த தேவ அன்பை, இந்த மேல தேவ அன்பை, அவர் இந்த மேல வச்சுக்கிற தேவனுடைய அக்கறையெல்லாம் நம்ம சந்தேகப்படக்கூடிய மாறிடுவோம். அது நீங்க பார்த்தீங்கன்னா தேவ வல்லமையை சந்தேகப்படுறோம். ஏன்னா தேவனுடைய வல்லமை என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லாத இடத்திலே ஒன்றை உருவாக்க வல்லமை உள்ளவர். ஒண்ணுமே இருக்காது, ஆனால் அந்த ஒன்று என்ன செய்வார், உடனடியா உருவாக்குபவர். அப்படிப்பட்ட வல்லமை பொருந்தியவர். அந்த வல்லமையை சந்தேகப்படுவோம். அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, என்னை காப்பாற்ற முடியுமா, அவருக்கு என்னை விடுவிக்க முடியுமா, என்னை ரட்சிக்க முடியுமா, எனக்கு உதவி செய்ய முடியுமான்ற அப்படிப்பட்ட நிலைப்பாட்டோட நம்ம என்ன செய்ய துவங்கிருக்கோம்.
நம்ம அப்போ சந்தேகப்பட துவங்கிடுவோம். சரி, ஆனபடினால இந்த சந்தேகம் இன்னைக்கு உலகத்தில் பார்த்து சந்தேகம் பாருங்க. வீட்டில் கணவன் மனைவி சந்தேகம் வந்துட்டா என்ன ஆகும்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் என்ன ஆகும்? சந்தேகம் வந்து என்ன ஆகும்? அங்கே பிரிவினை வந்துடும், பிரிவு ஏற்பட்டு போயிடும். சரி, அப்போ கடவுளாக இயேசு கிறிஸ்துவ சந்தேகப்படுகிறவன் வாழ்க்கை என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? என்ன ஏற்படும்? பிரிவு ஏற்பட்டு போயிடும். இயேசு கிறிஸ்துவ சந்தேகப்படுறவன் இயேசு கிறிஸ்துவ என்ன செஞ்சிருவான்? வந்து மறுதளிச்சு போயிடுவான், மறுதளிச்சுட்டு திரும்பி பிரிஞ்சு போயிடுவான். அப்போ அதனால ஆலோசனை வந்து நீ மறுதளிச்சு பிரிஞ்சு போகக்கூடிய காரியம் எல்லாம் நீ எப்படி நீ எங்க பார்க்கற அப்படின்னா தேவனிடத்துல பார்க்க இயலாது. ஏன்னா அவர் உன்னுடைய தகப்பனாக இருக்கிறார். தானே வாசிங்க நீங்க மத்திய புத்தகம் 6ஆம் அதிகாரத்துல 31வது வசனம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இதை பற்றி நல்ல கவனிங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று என்ன செய்யுங்க? கவலைப்படாது. அவருக்கு ஏன் இந்த ஆகையால் என்ற வார்த்தையை பயன்படுத்த அப்படின்னா அதுக்கு மேல ஒரு பகுதியை சொல்லிக் கொடுக்குறாரு. அவர் 26 வசனம் சொல்றாரு வந்து ஆகாயத்துல பறக்கக்கூடியதான பறவைகள் பட்சிகள் எல்லாம் நீங்க கவனிச்சு பாருங்க. அவைகள்லாம் விதைக்கிறதும் இல்ல, அறுக்கிறதும் இல்ல, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்ல. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பு ஊட்டுகிறார். அவைகளை பார்க்க நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா அப்படிங்கிறார். இப்ப நிறைய பேர் சொல்லுவான் பறவைகள் வேலைக்கு போகுதா சம்பாதிக்கிறாங்க. நிறைய இந்த சில சபைகள் இருக்கிறாங்க, பெரிகோஸ் மக்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க வந்து உட்காந்துட்டு சபையில் உட்காந்துட்டு அப்படியே இருப்பாங்க. வெள்ளம் செய்யக்கூடாதுன்ற மாதிரி உட்காந்துருப்பாங்க. தானே விடிய காலையில் எத்தனை மணிக்கு அந்த பறவை எழும்புது, எழும்பி எப்படி தன்னுடைய ஆகாரத்தை போய் தேடி பெற்றுக்கொள்ளுது. சரி, இதெல்லாம் கவனிச்சவங்க பார்த்தீங்கன்னா கவனிச்சிருப்பாங்க, நல்ல நல்ல முறையில் கவனிச்சிருப்பாங்க. எத்தனை மணிக்கு எழும்புது அப்படின்னு. சரி, எங்கள் வீட்டிலலாம் எல்லாத்துக்கும் சூரியன் வந்து எங்கே படணும்? எழும்புறது பின்பக்கத்தை சூடு ஏற்றணும். அப்போ தான் என்ன செய்வாங்க? படுக்கை விட்டு எந்திரிப்பாங்க. அந்த அளவு தூங்குவாங்க. சாணி இப்படிலாம் தூங்குனா கர்த்தர் வந்து கடிந்து கொள்வார் அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம். ஏன்னா கர்த்தர் நியமித்த ஒரு நேரத்தையும் நம்ம இணைஞ்சிடக்கூடாது, வீணாக்கி விடக்கூடாது. சாணி அப்போ இப்படிய காலில் எலும்பு வந்த பறவைகள் அது எலும்பி நம்மளெல்லாம் எழுப்பி விட்டுருக்கோம். எலும்பி கண்ணக்கால டைம் பார்த்து எங்கெங்கெல்லாம் புழுவெல்லாம் வருதோ, பூச்செல்லாம் வருதோ அதை பிடிச்சி அழகாக சாப்பிடும். அது கூட்டுக்குள்ளே இருக்கிறதுனால கூட தேடி புழு போகாது, பூச்சி போகாது. அப்போ அது அது போய் தன்னுடைய தேவையெல்லாம் செஞ்சாகும். அப்ப நீங்க விசேஷத்தோடு அல்லவா அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா 5 அறிவு கொண்ட அந்த பறவைக்கு அவ்வளவு அறிவும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்திருப்பாருன்னா தேவ சாயலாக தேவ ரூபத்தின் படி படைக்கப்பட்டதான உனக்கு எவ்வளவு ஞானத்தை கொடுத்துக்கிறார், உனக்கு எவ்வளவு அறிவை கொடுத்திருக்கிறார். அப்ப நீ எப்படி வேலை செய்ய வேணும்? உன்னுடைய தேவைகளுக்கு நீ எவ்வளவு நீ போராட வேணும்? நீ அப்ப அதைத்தான் கர்த்தர் கேட்கிறார். அப்ப நீ விசேஷத்தோடு உனக்கு 6 அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 6 கொடுத்தா 6 அறிவு உள்ள எத்தனை எந்திரிக்கணும்? பறவைகளுக்கு நீ முதல்ல என்ன செஞ்சிடணும்? நீ எழும்பணும். உன்னுடைய தேவைகளுக்காக நீ ஓட வேணும், நீ வேலை செய்ய வேணும். நீ வேலை செஞ்சு உன்னுடைய தேவையை நீ பெற்றுக்கொள். உனக்கான எல்லாம் உனக்கு என்ன ஆயத்த நிலைமையில இருக்கும். அவ்வளவு அழகா சொல்ற இல்லையா? புழு தனக்கு ஒரு இலையை தேடி போயிட்டு இருக்கும், பூச்சி தனக்கு ஒரு இலையை தேடி போயிட்டு இருக்கும். அந்த பூச்சையும் புழுவையும் இது பிடிச்சி சாப்பிட்டுரும், இது பறவைகள் பிடிச்சி சாப்பிட்டுரும். அதே மாதிரி என்னென்ன தேவைகள் யாருக்கு பிரச்சனை கிடையாது. உன்னுடைய தேவைகள் உனக்கு என்ன செய்யப்படும்? சந்திக்கப்படும். ஆனா நீ என்ன செய்யணும்னா நீ எப்படி எத்தனை மணிக்கு எழும்புற, எப்படி நீ காத்து பண்ற, நீ அந்த ஆகாயத்து பறவையை கவனிச்சு பாரு. அது 5 அறிவு தான் இருக்குது. அதுக்கு 5 அறிவு இருந்தும் அது அவ்வளவு ஞானமாக அவ்வளவு அழகான முறையில் செயலாற்ற முடியுமா இருந்தா நீ தேவ சாயலை பெற்றிருக்கிற, சரிதானே? தேவ ரூபத்தை பெற்றிருக்கிற. அப்படிப்பட்ட நீ எந்த அளவு ஞானமாய் நீ நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மிக தெளிவாக பேசுற கருத்து பேசும்பொழுது நாங்களாம் விசேஷித்தவர்கள். விசேஷமான ஜனங்கள், தேவ சாயலை பெற்றவர்கள், தேவனுடைய ரூபத்தை பெற்றவர்கள். அப்ப வேலை செய்யாம இருக்கலாமா? என்ன செஞ்சாகணும்? வேலை செய்யணும். நம்ம வேலை செய்யாம சாப்பிட இயலாது, வேலை செய்துதான் சாப்பிடணும். ஆனா நீ அந்த வேலை எப்படி செய்? 6 நாள் வேலை செய். 7வது நாள் என்ன செஞ்சு கத்துருக்காங்க? கொடுத்துரு. 6 நாள் வேலை செய்ய 7வது நாள் கத்துக்க கொடுத்துரு. பழைய பாட்டின் சட்டம். இன்றைக்கு எல்லா நாள்களிலுமே எந்த நம்ம வேலை செஞ்சுட்டு எந்த டைம்லாம் நம்ம கற்றுக் கொடுத்து நினைக்கிறோமோ அந்த டைமெல்லாம் கற்றுக்க நம்ம என்ன செய்யலாம்? தாராளமா கொடுக்கலாம். வாரத்தின் முதல் நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினார். உயிரோடு எழும்பினதான் அந்த ஞாயிற்றுக்கிழமை நீ ஒரு சபை கூடி வருகிறது. அந்த சபை கூடுதலிலே நீ கலந்து கொள்ளாம மிஸ் பண்ணனா உங்கள்கிட்ட என்ன இல்லைன்னு தெரியுமா? அந்த அப்பா மேல உனக்கு எந்த அக்கறையும் இல்லை, எந்த அன்பும் இல்லை. சரி, அப்பா மேல எந்த கரிசனையும் இல்லை, அப்பா மேல எந்த மரியாதையும் இல்லை, எந்த பயமும் இல்லை உனக்கு. அதனாலதான் நீ அந்த நாளை நீ என்ன பண்ற? நீ நாசப்படுத்தி போட்டுற. நாள் ரொம்ப சீக்கிரம் வந்துட்டு இருக்குது. கொள்ளை நோய் வரும். கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு வச்சிருப்பேன். கொள்ளை நோய் வரும். எஸ்பி பாலசுப்ரமணியம் எடுத்து பார்த்தீங்கன்னா பார்க்க இல்லாது உலகளாவிய ரீதியில் அவர் பயங்கரமான பேரும் புகழும் பெற்றவர். வந்துச்சு ஒரு கொள்ளை நோய். ஒரு பேர் என்ன பேர்? கொரோனா. என்ன செஞ்சிச்சு?
காலையில் அந்த மனசை கொண்டு போய் எங்கே கொண்டு வச்சுச்சு, குழிக்குள்ள கொண்டு வச்சிருச்சு. பேரும் புகழும் பெறலாம், பணம் பயங்கரமான பணங்களால் நம்ம குடிக்கலாம். ஆனால் ஒரு கொரோனான்ற ஒரு சின்ன ஒரு கிருமி நோய் ஒன்று வந்து அந்த மனுஷன் அப்படியே நஞ்சு விட்டுரும், ஒன்று கொள்ளும். ஆனால் சார் எந்த கொள்ளை எது வரும் நீ பயப்படாத அப்படிங்கிற நம்மளை பார்த்து சொல்கிறேன். நீ என்ன செய்யாத, இதெல்லாம் வரும் நீ பயப்படாத. ஏன் நீ பயப்படாத அப்படின்னா, நீ எனது சிறகுகளுக்குள்ள இருக்கிற, நான் உன்னை கோழி தன் குஞ்சுகளை சிறகுகளுக்குள்ள கூட்டி சேர்ப்பது போல உன்னை எனக்குள்ள கூட்டி சேர்த்து வச்சிருக்கிறேன். அதனால் எந்த கொள்ளையும் ஒன்றே என்ன செய்யாது, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றார். இவ்வளவு அருமையான நம்முடைய தெய்வத்தினுடைய அன்பு. அப்போ அந்த அன்பை ருசி பார்க்கிற நாம எப்படியெல்லாம் நம்ம அவருக்காக அவருக்கு ஒரு மரியாதை நம்ம செலுத்த வேணும், ஒரு கனத்தை செலுத்த வேணும். சாணி இன்னைக்கு நிறைய பேர் சபையை என்ன பண்றாங்கன்னா, சபையை அலங்கோலப்படுத்தி நினைச்சிடுறாங்க, விட்டுடுறாங்க. சாணி சொல்ல வந்து அப்போ 32 வருஷம் சொல்ற, 32 வருஷம் வாசிங்க. இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடி திரிகிறார்கள். அஞ்ஞானிகள், கர்த்தரை குறித்த அறிவில்லாதவர்கள், தேவனை பிதாவாக தெரிந்து கொள்ளாதவர்கள். சாரி, கல்லு மண்ணு இதுகளினால செய்யப்பட்டதான உருவங்களுக்கு முன்பதாக பின்னுக்கிட்டு, சாமி அப்பா உனக்கு நான் அடிமைன்னு சொல்லி நான் அடிமையாக ஒப்பு கொடுப்பாங்க. ஆனால் நம்முடைய உயிரோடு இருக்கிற நம்முடைய ஜீவனுடைய தேவனுக்கு முன்பு அடிமை வேலை செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஏன் ஆண்டு வந்து எங்களை அடிமையாக எங்களை தெரிந்து கொள்ளவில்லை, மாறாக தன்னுடைய சந்ததியாக தன்னுடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப அவருக்கு முன்பதாக நாங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சுதந்திரத்தை கொடுத்துக்கிறார். அவர் தவிர ஏறி மிதிக்கிறதுக்காக இல்லை, தகப்பனுக்குரிய மரியாதையை பிள்ளைகள் சரியாக என்ன செய்ய வேண்டும், செலுத்த வேண்டும். அவருடைய கனத்தை சரியாக முறையில் செலுத்த வேண்டும், அவர் சரியான முறையில் கீழ்ப்படிஞ்சு நடக்க வேண்டும். அதுதான் தேவன் தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதை சரியா செய்ய வேண்டும். அது ஒரு தலைமையில் ஏறி மிதிக்கிறது கிடையாது. சார் இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருந்தது இன்னைக்கு உலகத்தில். நம்ம தேவனை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். நம்முடைய தகப்பன் பிதாவை நோக்கி ஜெபிங்கன்னு சொல்லி தான் சொல்லிக் கொடுத்தார். இன்னைக்கு அநேக ஜனங்கள் பிதா நோக்கி, பிதா அப்பான்னு சொல்லி கூப்பிட்டு ஜெபிக்கிறது இல்லை. சாரி நிறைய பார்க்கலாம் இல்லையா, நம்ம நிறைய நம்ம நிறைய பேருக்கிறோம். நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, என்ன உடனே எத்தனையோ புனிதர்களுடைய பேரை சொல்லி ஜெபிச்சுட்டு இருப்போம். அப்போ அது தேவையற்ற சப்ஜெக்ட். அது எங்களுடைய அஞ்ஞானி, அது எங்கள் கடவுளை குறித்த அந்த அறிவு இல்லாததுடைய விளைவு, ஞானம் இல்லாததுடைய விளைவுனால பண்ணிருக்கோம். ஆனால் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு சொல்லி நீ நேரடியாக தொடர்பு கொள்ள அப்படின்னா, நேரடியாக தொடர்பு கொள்றதுக்கு நேரடி தொடர்பு கற்று நம்ம கொடுத்துட்டார். நானும் ஒரு காலத்தில் அப்படித்தான். சாரி ஒருத்தரே கூப்பிட்டு எனக்காக வேண்டிங்கப்பா, எனக்காக வேண்டிக்கப்பா சொல்லி காலம் பூரா ஓடி இருக்கேன், வாழ்க்கை பூரா ஒண்ணுமே வேண்டிக்கிட்டத சத்திரத்தில் கிடையாது. எப்ப நான் நேரம் அவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சேன், அப்பதான் எனக்கு எல்லாம் செஞ்சு எனக்கு எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சு. ஏன்னா அப்பா வந்து நமக்கு என்ன பண்ணுறாருன்னா, அப்பா நம்மளை நேசித்ததுடைய அடையாளம், அப்பா உனக்கும் எனக்கும் பெரிய தொடர்பு இருக்கிறது, நீ நேரடியாக என்னோட தொடர்பு கொள்ளலாம். அப்ப நீ நேரடியாக தொடர்பு கொள்ளணும், எனக்கு என்ன செய்ய வேண்டியது, நீ ஜெபிக்க வேண்டிய ஜெபம், நீ என்னோடு தொடர்பு கொள்ளும் ஊடகம். நான் உன்னோட பேசணுமா இருந்தா, சாரி என்னுடைய சத்தத்தை நீ கேட்கணுமா இருந்தா, நீ அந்த சத்தத்தை கேட்கறதுக்கு வேத வாசிப்பு என்றதான ஊடகத்தின் வழியாக தான் நீ தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். தேவனுடைய சத்தத்தை நீ வந்து கேட்கணும். அதுக்கப்புறம் நீ தேவனுடைய சத்தத்தை கேட்டதான் நீ பரமண்டலங்களுக்கு பிதாவே அப்படின்னு சொல்லி ஜெபினா, நீ வேதத்தை கேட்டாதான், வேதத்தை பார்த்தால்தான் ஜெபம் பண்ணுகிறது எப்படின்றது உனக்கு தோணும், உனக்கு புரியும். அப்ப அதை நீ புரிஞ்சு கொண்டு வாழ பழகி கொள்ள வேண்டும். நம்முடைய அப்பா நம்ம மேல அவ்வளவு அக்கறை உள்ள தெய்வம். அந்த அக்கறை சாதாரண அக்கறை இல்லை. மறுபடியும் வாசிங்க, ஒன்னு பேர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை. அது சாதாரண அக்கறை இல்லை, அவ்வளவு அருமையான அக்கறை. வாசிங்க. அவர் தான் உங்களை விசாரிப்பாரே தவிர இந்த உலகத்துல வேற யாரும் உங்களை விசாரிக்க முடியாது. ஒருத்தரும் விசாரிக்க நீங்க நம்பிட்டு இருக்கலாம். நம்மளோட பாட்டம் போட்டு நம்முடைய வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா குளங்கோத்திரத்துல இருக்கிற எல்லாரும் நம்பிட்டு இருக்கலாம். அவர் நம்மளை விசாரிப்பாங்கடா, நம்மளை பார்ப்பாங்கடா. கடைசி நேரத்தில் நமக்கு ஒரு தண்ணி ஊற்றுவாங்க, நம்ம யோசிச்சு உட்காந்துருப்போம். நம்ம நம்பிக்கை எல்லாம் தலைகளை நினைச்சிடும், ஒரு நாள் மாறி போயிடும். உங்களுடைய நம்பிக்கை இல்லையா, உன் கவலைகள் எல்லாம் அவர் உன்னை விசாரிக்கிறவனாக அப்படிங்கிறது இல்லையா, அவர் உன்னை விசாரிக்கிறவனாக, அவர் உன்னை விசாரிப்பார். உனக்கு என்ன வேணும்னு விசாரிப்பார், நீ என்ன நிலைமையில் இருக்கிறன்னு விசாரிப்பார். உனக்கு என்ன தேவை என்பதை அவர் நீ கேட்கும் முன்பதாக அவருக்கு தெரியும், என்ன கேட்க போறன்றதும் தெரியும். ஆனா விசாரிப்பார். விசாரிக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாருன்னா இந்த உலகத்திலேயே, நல்ல கவனிங்க, இந்த உலகத்திலேயே இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் நம்மளை விசாரிக்கிறவராக இருக்கிற அப்படின்னால யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்திலேயே விசேஷித்த ஜனங்கள் தானே
பாக்கியவான்கள் சொல்லப்படுகிறதான ஜனங்கள் யாராக இருக்க முடியும் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனும் விசேஷித்தவர்களாக இருக்கிறாங்க இந்த உலகத்தில். இது நிறைய பேர் வாழ்க்கையில் இல்லை. நிறைய பேருக்கு அந்த சாக்கியம் கிடைக்கவே இல்லை. சரி, அதனாலதான் இவன் போயிட்டு அதை விசாரிக்கிறான். என்ன பண்றான்? ஐயோ இருட்டி போச்சே, எங்க என்னடா இருட்டி போச்சு, 6 மணி ஆச்சு, விளக்கு பார்த்தா அப்படிமா. ஏன்னா அவருக்கு ரொம்ப இருட்டுனா பயந்துருமே அப்படின்ட்டு உடனே போயிட்டு விளக்கு பார்த்துட்டு வாங்கிடுமா. இன்னும் 6 மணி ஆச்சுடா, 7 மணி ஆச்சுடாம்மா. சில பேர் பண்ண சாப்பாடுலாம் கொண்டு போய் சமைச்சு படையல் போட்டு வச்சிருப்பாங்க. இப்ப யாரை விசாரிக்கிறதா சொல்லுங்க? யாரை விசாரிக்கிறாங்க? மனுஷன் என்ன பண்றான்னா, அவன் தெய்வங்களை விசாரிக்கிறான். பாக்குறான், டாக்டர் சாமி இருட்டில் இருக்கிற அப்படின்னு இவன் விசாரிக்கிறான். யாரு? நம்முடைய ஆண்டவர், நம்முடைய பரம தகப்பன், நம்மை தன்னுடைய சந்ததியாக தெரிந்து கொண்ட நம்முடைய தகப்பன் நம்மை விசாரிக்கிறவரானபடினால நம்ம மேல நம்ம கிட்ட இருக்கிற கவலை எல்லாம் என்ன பண்ணிடணுமா, அவர் மேல வச்சிரு அப்படிங்கிறார். நம்ம சொல்லுங்க, நாங்க பாதத்தில் வச்சிருக்கேன் அப்படின்னா என்ன செய்வோம்? பாதத்தில் வச்சிருக்கோம். பாதத்தில் வச்சு மிச்சு விட்டாரு பேசிக்க மேல வை தெரிஞ்சுக்க. அவர் மேல வை, அவர் தோல் மேல வை. அவர் தோல் மேல வச்சு அவர் சுமப்பார். நம்முடைய பாவங்களை சுமந்தவர், நம்முடைய நோய்களை சுமந்தவர், நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தவர், மரணம் என்னும் பள்ளத்தாக்கில் இருந்து எங்களை தூக்கி எடுத்துகளை தன் தோல் மீது சுமந்து கொண்டு திரிக்கிறவர். அவருடைய வாழ்க்கையில் செய்கிற அற்புதம் வித்தியாசமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். அவர்கிட்ட எங்கள் கவலையெல்லாம் நம்ம வச்சுட்டோம்னா, அவர் மேலே நம்ம கவலையெல்லாம் வச்சுட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவார் அப்படின்னா, என்ன செய்வார்? நமக்கு அப்போது திரும்ப எல்லாம் பண்ணி வச்சுருவார் நம்முடைய ஆண்டவர். அவர்தான் நம்முடைய தகப்பன். அப்போ ஒரு பிள்ளை, இயேசு கிறிஸ்துடைய பிள்ளை, இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கக்கூடிய பிள்ளை என்ற அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட அந்த பிள்ளை தன் தகப்பனை சந்தேகப்பட்டா அது என்னவா மாறும்? பாவமாக மாறும். இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு ஆண்டவரையே சந்தேகப்பட்டு கொண்டிருப்பாங்க. நம்ம அதுக்கு போகாமல் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஜட்ஜிகளை போய் உட்காந்துருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் அவர் கணக்க போய்ட்டு அங்கே உட்காந்து நாசமாக்கிட்டோம், டைமை வீணாக்கிட்டு இருக்கோம் அப்படிமா. அதை கேட்டு நம்ம பைத்தியம் ஆகிடும். சரி இல்லை, நம்முடைய ஆண்டவர் நம்ம விசாரிக்கிறது, நம்முடைய தேவைகள் நமக்கு என்ன செய்வார்? சந்திக்கிறது. ஏன்னா அவர் நம்ம மேலே அப்பா என்ற அதிகாரம் கொண்டவர். நம்ம எல்லாம் அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். சரி, அப்படினால பொல்லாத ஜனங்கள்லாம் பண்ணிருப்பாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. 2 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தினுடைய அந்த இறுதி வசனத்தை நீ வாட்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பொல்லாத மனுஷன் எல்லாம் பண்ணிருப்பான், தேவனுக்கு பிடிக்காதெல்லாம் செஞ்சிட்டு இருப்பான். சாமி, ஆனா ஆண்டு நம்ம என்ன சொல்றாரு வாசிங்க? அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டேன். அது முதல் வசனத்தை வாசிங்க. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து பிரிஞ்சு போங்க. இவர் நடுவிலிருந்து அவிசுவாசிகள் சாமி தம்முடைய சொந்தங்கள் தானே செஞ்சு முடிச்சுக்கலாம்னு நினைச்சிட்டு சில காரியங்களை பண்ணிருக்கிற ஒரு கூட்டம், கடவுள் மேல நம்பிக்கை இல்லாத ஓட்டத்தை ஓடிட்டு இருக்கக்கூடிய சில மனிதர்கள் எல்லாம் சீட்டு இருப்பாங்க, எல்லாம் பண்ணிருப்பாங்க. நீங்க அவங்க நடுவில் வந்து என்ன செய்யுங்க? புறப்பட்டு பிரிஞ்சு போய் அசுத்தமானது தொடாதுங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு அப்பாவா இருப்பேன். நீங்க எனக்கு குமாரனும் குமாரத்தியுமா இருப்பீங்க. அவ்வளவுதான். அப்ப இந்த அவிசுவாசிக்கு இந்த பொருளாதார எல்லாம் கொண்டு நம்மளை தலையில போட்டு நம்மளை பைத்தியக்காரனாக்குறது ஒரு கூட்டம் இருக்கும். வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, சத்துருக்களை செயல்படுவாங்க. தடுமாறாதீங்க. உங்களை அனைத்து தேவன் உண்மை உள்ளவர். அவர் உங்க தகப்பன், உங்க அப்பா வருகிறார். அவரை சந்தேகப்படுறதுக்கு முயற்சி செய்யாதீங்க. சந்தேகப்பட்டீங்கன்னா அவருடைய ராஜ்யத்துக்குன்னு சொல்லி ஒரு 10 ரூபா காசு கூட செய்ய மாட்டீங்க, கொடுக்க மாட்டீங்க. அப்ப சந்தேகப்பட்டிருந்தா ஒரு விதவை 2 வெள்ளிக்காசு செஞ்சிருக்காது, அப்படியே போட்டிருக்காது. சரி, நீங்க என்ன கேட்கறது? எவ்வளவு வாங்கி என்ன செய்யக்கூடாது? சந்தேகப்படாம கேட்கணும் அப்படிங்கிறார் ஆண்டவர். நீ ஒரு விஷயம் செஞ்சிரு, அடுத்த கட்டத்தை கத்தர் பார்த்துக் கொள்ளுவார். அப்பா கொடுப்பார், எல்லாத்தையும் கொடுப்பார். ஆண்டு நோக்கி பாருங்க. சந்தேகப்பட்டீங்கன்னா நீங்க ஆண்டுக்கு எதிரான மிகப்பெரிய பாவத்தை என்ன பண்ணிருக்கிறீங்க, பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சரி, ஆகவே நான் கத்தர்களுக்கு திருப்பி கொடுப்பது, நீ கத்துடைய பிள்ளையானால் அந்த தகப்பனை நீ என்ன செய்யாத, சந்தேகப்படாத, உங்களுக்கு பாவமாக மாறிவிடும். கத்தருக்கு முன்பாக ஒரு நாள் தாழ்த்துவோம். கத்தாவே ஒரு ஆசீர்வதிப்பாராக. ஆமாம், நம்மளும் படி